தற்போதைய அண்மை செய்தி. அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மாணவர்களுக்கும் 7.5% ஒதுக்கீடு ஏன் தரக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக அதிமுகவிலிருந்து மூத்த தலைவர் வைகை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு வைகை செல்வன். இப்போ ஹைகோர்ட் பாத்தீங்க அப்படின்னா மதுரை கிளை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் 7.5% ஒதுக்கீடு ஏன் தரக்கூடாது அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அதிமுகவுடைய பார்வை இதில் என்ன? வணக்கம். 7.5% உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்ததே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு உச்சநீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிற நிலையில் சரி, இதற்கான ஒரு இடைக்கால தீர்வு என்ன என்பதை அறிந்து தீர்க்கமாக சிந்தித்து அதனுடைய அடிப்படையிலே அரசு பள்ளி மாணவர்களுக்காக 7.5% உள்ஒதுக்கீட்டை வழங்குவதற்கான ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி மேதகு ஆளுநருக்கு அனுப்பினார்கள். ஆனால் மேதகு ஆளுநர், அன்றைய ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் ஒப்புதல் வழங்கவில்லை. இந்த நிலையில் முதலமைச்சரே அதற்கு ஒப்புதலை வழங்கி வெளியிட்டார்கள். அது இன்று வரை மிக பயனுள்ளதாக இருக்கிறது. 3500 மாணவ மாணவிகள் இந்த மருத்துவராக அரசு பள்ளியில் பயின்றவர்கள் மருத்துவராக முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு 7.5% உள்ஒதுக்கீடும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் காரணம். மேலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எய்டட் ஸ்கூல் கொடுப்பதற்கான அப்போதே அந்த கேள்வி எழுந்தது. ஆகவே அது குறித்தும் கருதி பார்க்கலாம் என்பது உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பிலே சொல்லி இருக்கிறது. இதை இந்த அரசு நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அதையும் பயன்படுத்தலாம். ஏனென்றால் அது எய்டட் ஸ்கூல், அரசால் உதவி பெறுகிற பள்ளிகள் தான். அந்த பள்ளிகளுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றால் வரவேற்கலாம். நீங்க சொன்னது போல இப்போ நீங்க தான் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலுமே அரசு பள்ளிகளையும் தாண்டி அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் 7.5% ஒதுக்கீடு ஏன் தரக்கூடாதுன்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீங்க கொண்டு வரும் போதே நீங்களுமே இதை முன்னெடுத்திருக்கலாம் இல்லையா, நீங்க ஆட்சியில் இருக்கும் போதே? இல்ல, அப்போது அரசு பள்ளிகளுக்கு இதை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான அப்போதே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையிலே சரி, முதலில் நாம் அரசு பள்ளிகளுக்கு என்று கொண்டு வருவோம். முதலில் இம்ப்ளிமெண்டேஷன் செய்கிற போது, முதலில் நடைமுறைப்படுத்த போகிற போது முழுமையாக அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கு பயன் பெறட்டும் என்கிற அடிப்படையில் இது பயன்படுத்தப்பட்டது, உள்ஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. இனி போக போக அவற்றிலிருந்து மாறுதல்கள் செய்யலாம். அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எந்த அளவில் செய்யப்போகிறார்கள் என்பதை ஒரு குழு அமைத்து அது குறித்து ஒரு தீர்வை இந்த அரசு எட்டி பிடிக்க வேண்டும். நிச்சயமா சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு வைகை செல்வன். நன்றி. வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.